Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Cauchy's integral formula for derivatives. So அதுக்கு முன்னாடி first நம்ம ஸ்டேட்மென்ட் என்னன்னு பார்த்தலாம். If f of z is analytical function within and on a closed curve C and if z0 is any point within C, then derivatives of all orders are analytic and are given by some formula. So the statement என்ன சொல்லிருக்காங்கன்னா f of z அப்படிங்கிறது அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன ஆகும்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லலாம். இது எல்லாமே எதுக்குள்ளே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் அண்ட் ஆன் ஏ க்ளோஸ்ட் கர்வ். ஸோ என்னோட என்னோட சி இந்த க்ளோஸ்ட் கர்வுக்கு உள்ளேயும் அதோட பவுண்டரியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா அனாலிட்டிக்கலாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் z0 இஸ் எனி பாயிண்ட் வித்தின் சி. ஸோ இப்போ இந்த z0 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ட் கர்வுக்குள்ளே இருக்கும். ஸோ க்ளோஸ்ட் கர்வுக்குள்ளே இருக்கும்போது தென் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ். ஸோ இந்த z0 பொறுத்து நிறைய நம்மளால் என்ன சொல்ல முடியும், நிறைய ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும். நம்ம வந்து படிச்சிருக்கோம் z-2 எக்ஸாம்பிள்ஸ் z-π/6 ஹோல் பவர் 3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா n = 3. ஸோ இப்போ π/6 வந்து 3 டைம்ஸ் வருது எனக்கு. ஸோ அப்போ வந்து π/6. ஸோ இதான் என்னோட ரிப்பீட்டட் ரூட் சொல்லுவேன். சரி, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ் ஆர் அனாலிட்டிக் அண்ட் ஆர் கிவன் பை. ஸோ ஒருவேளை எனக்கு வந்து இது என்னங்கிறது தான் என்னோட ஆர்டர், z0 அப்படிங்கிறது என்னோட சிங்குலர் பாயிண்ட். ஸோ இப்போ என்னங்கிறது என்னோட ஆர்டர்ஸ். அப்போ என்னங்கும் போது எத்தனை நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம், n டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பவர் என்ன இருக்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது Cauchy's integral formula for derivative. ஸோ ஃபார்முலா பார்க்கலாம். இன்டெக்ரல் ஓவர் சி f of z divided by z minus z0 whole power n dz equal to 2πi divided by n minus 1 factorial f power n minus 1 z0. ஸோ ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா இஃப் வி ஹாவ் மோர் தென் ஒன் சிங்குலாரிட்டி அட் சேம் பாயிண்ட். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டில் எனக்கு நிறைய சிங்குலாரிட்டி பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரே ஒரு பாயிண்ட்டை பொறுத்து என்னால் நிறைய சிங்குலர் பாயிண்ட் சொல்ல முடியும். அதாவது சேம் பாயிண்டில் என்னால் நிறைய சிங்குலாரிட்டி பாயிண்ட் சொல்ல முடிஞ்சுன்னா. ஸோ அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னா சேம் சிங்குலாரிட்டி விச் ஹாவ் ரிப்பீட்டட் ரூட்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இன்டெக்ரல் ஓவர் சி sin² z டிவைடட் பை z minus π/6. இப்போ இங்கே என்னோட சிங்குலர் பாயிண்ட் z0. அப்போ z0 என்னோட சிங்குலர் பாயிண்ட். ஸோ என்னோட ரிப்பீட்டட் ரூட்ஸ் என்னோட என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா என்னோட சேம் சிங்குலர் பாயிண்ட்டுக்கு நிறைய ரிப்பீட்டட் ரூட்ஸ் எனக்கு இருக்குது. எத்தனை டைம்ஸ்னு 3 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட்டட் ரூட்ஸ். அதாவது π/6 ஸோ அப்போ என்னோட ரிப்பீட்டட் ரூட்ஸு π/6 எல்லாமே π/6. அதாவது சிங்குலர் பாயிண்ட் சேம் சிங்குலர் பாயிண்ட்டுக்கு எனக்கு நிறைய ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னா f of z டிவைடட் பை z minus z0 whole power n dz equal to 2πi divided by n minus 1 factorial f of n minus 1 z0 ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1. எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி sin² z divided by z minus π/6 whole power 3 dz where c is modulus of z equal to 1. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். 5 ஸ்டெப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோஸ்ட் கர்வ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த செகண்ட் ஸ்டெப்பு சிங்குலர் பாயிண்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும். அடுத்து நான் கண்டுபிடிச்ச சிங்குலர் பாயிண்ட்டு க்ளோஸ்ட் கர்வ் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு சொன்னோம். ஒருவேளை உள்ளே இருந்துச்சுன்னா Cauchy's integral ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த சிங்குலர் பாயிண்ட் வெளியில் இருந்துச்சுன்னா Cauchy's integral தியரம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம், அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா க்ளோஸ்ட் கர்வ் கண்டுபிடிக்கணும். க்ளோஸ்ட் கர்வ் ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 z வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஸோ z ஈக்குவல் டு x + iy. அப்போ என்னோட சென்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் 0,0 and radius equal to 1. என்னோட ரேடியஸ் வந்து
1 இருக்கும். இந்த சென்டர் வந்து 0,0. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா சிங்குலர் பாயிண்ட். உங்களோட சிங்குலர் பாயிண்ட் என்ன சொல்லணும்? சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணால் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. ஸோ வாட் இஸ் மை டினாமினேட்டர் ஹியர்? z minus pi by 6 whole power 3 is equal to 0. ஸோ இதை கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுவோம். எப்படி வரும் நமக்கு? pi by 6, pi by 6, pi by 6. ஏன்னா n equal to 3. அப்போ எனக்கு pi by 6 3 times வரும். Repeated roots but same singularity point. ஸோ அப்போ என்னோட z0 என்னன்னு பார்த்தீங்கன்னா here singular point z0 equal to pi by 6, pi by 6, pi by 6. இதான் என்னோட singular point. Third step, checking. இந்த singular point எனக்கு closed curve உள்ள இருக்கா இல்ல வெளியில இருக்கா நான் செக் பண்ணுவோம். ஸோ ஈஸியா செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட சென்டர் வந்து 0,0 கண்டுபிடிச்சிருக்கோம். ரேடியஸ் வந்து 1. ரேடியஸ் 1. சரி, இப்போ என்னோட சிங்குலர் பாயிண்ட் இங்கே என்ன? பை பை 6. ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எழுதும். பையோட வேல்யூ வந்து 3.14 நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 3ன்னு கூட எடுத்துக்கலாம். பை பை 6 ஈக்குவல் டு அது 3.14 divided by 6. அப்போ 3/6 எடுத்துக்கலாம். ஸோ இதை எவாலுவேட் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ இப்போ 1/2 என்னோட ரேடியஸ். 1/2 எப்படிங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் கர்வ்க்குள்ளே இருக்குது. என்னோட க்ளோஸ்ட் கர்வ்க்குள்ளே என்னோட சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் நோ காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. பட் ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருக்கிறதுனால காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணும். ஸோ பை Cauchy's integral formula for derivatives. Cauchy's integral formula for derivatives. So the formula integral over c f of z divided by z minus z0 whole power n dz equal to 2 pi I divided by n minus 1 factorial f of n minus 1 z0. இது என்னோட ஃபார்முலா. ஸோ இது அப்படியே கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம எழுதலாம். இன்டெக்ரல் ஓவர் சி f of z divided by இப்போ கொஸ்டின் என்ன? z minus pi by 6 whole power 3 is equal to 2 pi I. ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து 3. therefore 3 minus 1 factorial f of என்னோட வேல்யூ 3. ஸோ 3 minus 1 z0 என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நான்? pi by 6. ஸோ என்னோட கொஸ்டின் பேஸ் பண்ணி n equal to 3 z0 equal to pi by 6 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கீப் திஸ் ஈக்குவேஷன் as 1 f of z. என்னோட f of z கொஸ்டின் படி என்ன பார்த்தீங்கன்னா sin square z. இதான் என்னோட f of z. இது நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 2 into sin z. sin டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos z. நெக்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு வந்து f3 minus 1. f3 minus 1 2. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும் 2. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin uv டிஃபரன்ஷியேஷன் uv dash plus v u dash. cos டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin z plus cos z. sin டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos z. ஸோ இதை கொஞ்சம் எவ்வளோ பண்ணலாம்? 2 into minus sin square z plus cos square z. ஸோ இதான் என்னோட f double dash of z. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் என்னோட z0 சப்ஸ்டிட் பண்ணோம். f double dash of
z naught is equal to 2 into minus sin square z naught plus cos square z naught. சார் எனக்கு z naught ஓட வேல்யூ என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா pi by 6 pi by 6 2 into minus sin square pi by 6 plus cos square pi by 6. So sin pi by 6 plus cos square pi by 6. So pi by 6 sin pi by 6 ஓட வேல்யூ வந்து 1 by 2 cos sin pi by 6 ஓட வேல்யூ 1 by 2 cos pi by 6 ஓட வேல்யூ வந்து root 3 by 2. So the value substitute பண்ணலாம். Therefore f double dash pi by 6 is equal to 2 into minus 1 by 4 plus 3 by 4. So இதை கொஞ்சம் evaluate பண்ணிங்கன்னா 2 into 2 by 4. So 4 by 4 answer and value வந்து 1. So last எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா f second derivative of f of pi by 6 equal to 1. So இதான் என்னோட value. So இதை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட first equation substitute பண்ணும். Substitute this in equation 1. So the first equation is integral over c f of z divided by z minus pi by 6 whole power 3 is equal to 2 pi I divided by 2 factorial f of 3 minus 1 is 2 pi by 6. So இதை கொஞ்சம் evaluate பண்ணோம்னா cancel பண்ணிடலாம். Therefore pi I f power 2 pi by x அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் அர்த்தம். செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே 1 கண்டுபிடிச்சிருக்கேன். Therefore my final answer pi I. Next problem number 2. So evaluate integral over c e power 2z divided by z plus I whole power 4 dz where c is modulus of z is equal to 3. So இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா f of z வந்து என்னோட f of z வந்து e power 2z. ஓகே ஸோ என்னோட க்ளோஸ்ட் கர்வ் என்ன பார்த்தீங்கன்னா இதான் என்னோட க்ளோஸ்ட் கர்வ் modulus of z is equal to 3. ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா என்னோட க்ளோஸ்ட் கர்வ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ தட் மீன்ஸ் என்னோட சென்டர் என்ன என்னோட ரேடியஸ் என்ன சொல்லணும். ஸோ க்ளோஸ்ட் கர்வ் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க modulus of z is equal to 3. ஸோ என்னோட சென்டர் 0, 0 and my radius is equal to 3. So என்னோட radius 3 என்னோட சென்டர் 0, 0. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா என்னோட சிங்குலர் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும். சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்க டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. ஸோ என்னோட இங்கே டினாமினேட்டர் வந்து z plus I whole power 4 equal to 0. ஸோ இதை கொஞ்சம் நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா z equal to minus I power 4. Therefore I power 4 வேல்யூ வந்து 1. Therefore minus 1. ஸோ என்னோட z ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா is equal to minus 1. So here my singular point. Here singular point என்னோட singular point z naught equal to minus 1. This is my singular point. So in the singular point at the third step checking in the singular point என்னோட closed curve குள்ள இருக்கா இல்ல வெளியில இருக்கான்னு நான் சொல்லணும். So diagram center 0, 0 என்னோட radius 3. So minus 1 அப்படிங்கும்போது so என்னோட radius 3. So 1, 2, 3 radius 3. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா minus 1, minus 2. So minus 3 வரை இருக்கும். ஸோ மைனஸ் 1 அப்படிங்கிறது இப்போ z நாட் இங்கே இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கர்வுக்கு உள்ளதாக இருக்குது. ஓகேவா? therefore here z naught is equal to minus 1 lies inside the closed curve உள்ள இருக்கு. ஸோ என்னோட closed curve உள்ள இருக்கு. therefore என்ன யூஸ் பண்ணணும்னா Cauchy's integral formula for derivatives. ஸோ ஏன் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணோம்னா n equal to 4.
ஸோ என்னோட ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்து ஃபோர் டைம்ஸ் எனக்கு ஐ கமா ஐ கமா ஐ கமா ஐ 4 டைம்ஸ் இருக்குது. ஃபார் ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருக்குது. therefore நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பை காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா பை டெரிவேட்டிவ்ஸ், வாட் இஸ் மை ஃபார்முலா? இன்டெக்ரல் ஓவர் சி f of z divided by z minus z naught whole power n dz equal to 2 pi I divided by n minus 1 factorial f of n minus 1 z naught. ஸோ என்னோட கொஸ்டின் படி, ஸோ இங்கே என்னோட n equal to 4. ஸோ n equal to 4 கொஸ்டினில். தென் என்னோட z naught என்ன கண்டுபிடிச்சுன்னா -1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore integral over c, so f of z e power 2z divided by z plus I whole power 4 dz equal to 2 pi I divided by, it is 4 minus 1, 3 factorial f of 4 minus 1, therefore 3 z naught. f power 3 z naught அப்படிங்கும்போது என்னோட தேர்ட் டெரிவேட்டிவ் நான் கண்டுபிடிக்கணும். f of zங்கிறது தேர்ட் டெரிவேட்டிவ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னோட equation 1 ஆப்ஷன். So what is my f of z now? f of z equal to e power 2z. So the first derivative 2 into e power 2z. So second derivative 4 into e power 2z. So third derivative 8 into e power 2z. ஸோ என்னோட z naught என்ன எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா z naught equal to -1. ஸோ f triple dash of z naught அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். therefore 8 into e power 2 z naught. என்னோட z naught வந்து 1. f of third derivative of -1 equal to 8 into e power -2. ஸோ இதனோட f third derivative கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட சிங்குலர் பாயிண்ட்டுக்கு. ஸோ equation number 2. therefore substitute is 2 in 1. So what is my 1? Integral over c e power 2z divided by z plus I whole power 4 dz equal to 2 pi I divided by 3 factorial f power 3 z naught. That means 2 pi I divided by 3 factorial 6 f power 3 அப்படிங்கும்போது third derivative தான். So f third derivative of z naught வந்து -1. So f third derivative of -1 தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். therefore 2 pi I divided by 6 8 into e power -2. இதை கொஞ்சம் evaluate பண்ணோம்னா 3. therefore 8 by 3 pi I e power -2. Thank you.